வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கவிதாவின் பித்தலாட்டத்திற்கு முடிவு கட்டுறாங்க திவ்யா. இனி கம்பெனி விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில் நானும் உன் கூட வாரேன் கம்பெனிக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கவனிக்கலாம். ஏன்னா பாரு, உன்னை யாரோ முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இப்போ பணம் நம்ம கொடுத்தாச்சு, ஸ்டாக்கு வரல. இப்போ 1-2 பில்லு தவற விட்டுருந்தா சரி. இப்போ ஏகப்பட்ட பில்லு இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறது யாரு? கவிதா அத்தை தான் அப்படின்னு சொல்ல நேரம், கவிதா சித்தி உன்னை முட்டாளாக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கவிதா மேலே ஒரு பொரிய தட்டி விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கவிதா கிட்ட நேரடியாக நம்ம திவ்யா, இந்த பாருங்க சித்தி, இனி கம்பெனி விஷயத்தில் கம்பெனிக்கு நானும் வருவேன். ஏன்னா கணக்கு விளக்கெல்லாம் சரியில்லை. அதுவும் இல்லாமல் ஸ்டாக்கு பணம் கொடுத்தாச்சு, ஆனால் பொருட்கள் இங்கே வரலை. அப்படி இருக்க நேரம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இருந்தால் கம்பெனி ஒரு நாள் திவாலாவி லாஸ் ஆகி நிற்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம திவ்யா அப்படியே சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்ம கவிதா, நம்ம கௌதம் கூட சேர்ந்து பண்ணின பித்தலாட்டம் எல்லாத்துக்கும் இவன் முடிவு கட்டிடுவா போல இருக்க. எப்படியாவது காஞ்சனாக்காட்ட இவ கம்பெனிக்கு வரவிடாமல் தடுக்கணும் எதையாவது சொல்லி அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போட்டுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படியே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாகிட்டு கவிதா பைரவன் மேலே பழியை தூக்கி போட்டுறாங்க. என்னோட வைர நெக்லஸை துணியை காட்டு சாக்கில் இவன் தான் எடுத்துருக்கணும். இவன் தான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிருக்கான். இவன் போன பிறகு தான் என்னோட வைர நெக்லஸ் காணாமல் போச்சு அப்படின்னு பழியை உருட்டி தள்ளுறாங்க. இந்த சைடு நம்ம திரும்ப மகாவை பார்த்து அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. இப்போ அவருக்கு முன்னாடி போய் நின்னால் நம்ம இந்த வீட்டில் நிற்கிறதும் தெரிஞ்சுக்கிடும். அதே நேரம் அந்த வைர நெக்லஸை இவங்க கிடைக்கிறது வர நோண்டி அண்ணனை சும்மா விட மாட்டாங்க போல இருக்க அப்படின்னு அந்த இடத்துல இப்போ என்னடா செய்ய கடவுளே, இதுக்கு நீதாமா ஒரு வழி செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. எங்கள் அண்ணன் இப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு நம்ம திருட்ட சொல்லணும். எனக்கும் தெரியும் அவங்க நல்லவங்க தானே, ஆனால் இந்த கவிதா அத்தை தான் ஏன் இப்படி பாடாப்படுத்துகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. டே கொண்டாடா உன் பையன், நான் சோதனை போட்டுட்டு எப்படியாவது அந்த நெக்லஸை நீ தான் எடுத்துருப்பா அப்படின்னு எல்லாம் வாங்கி பறித்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இவரும் எடுக்கலையா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. அப்போனா அந்த வைர நெக்லஸ் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நான் என் ரூமில் தான் இருந்துச்சு. அப்போ அது எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எம்மா இவன் வைர நெக்லஸ் எங்கேனாலும் தேடிக்கேன், ஆனால் நான் எடுக்கலம்மா, ஆளை விடுமா, நான் துணியை காட்ட தான் வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல பைரவ் சொல்ல நேரம் தாத்தா சொல்கிறாங்க, இந்த பாரு கவிதா, நீ எங்கேயாவது கொண்டு வச்சுட்டு இவர் மேலே சந்தேகப்பட்டியன்னா எப்படி கிடைக்கும்? நீ வச்ச இடத்துல போய் பாரு, உன் ரூமையே 1-2 நேரம் நீ சோதனை பண்ணு, கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம பைரவனை போக வச்சுறாங்க. எப்படியா கடவுளே, இந்த இது பிரச்சனை பூகமாக வெடிக்கோன்னு பார்த்தேன், நல்ல வேலை தாத்தா ஒரு சொல்யூஷனை சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அண்ணனை அப்படின்னு அந்த இடத்துல மகா சந்தோஷப்படுறாங்க. அதே கணம் நம்ம கவிதா 2-3 நேரம் அவங்க ரூமை சோதனை போட்டு பார்க்க நேரம் ஒரு கட்டத்தில் அவங்க மறந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி வைர நெக்லஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், ஏண்டி நீ இங்கே மறந்து வச்சுக்கிட்டு அந்த நபர் பாவம், அவரை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க ஆளாளுக்கு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவும் கம்பெனி விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொண்டா உன் கம்பெனி உள்ள டீட்டெயிலை நான் பார்க்கட்டு அப்படின்னு திவ்யா வாங்கி பார்க்குறாங்க. திவ்யா வாங்கி பார்த்த உடனே தான் அவங்க கண்டுபிடிக்காங்க, என்ன பணம் எல்லாம் கெட்டியாச்சு, என்ன கம்பெனிக்கு சேர வேண்டிய பொருள் சேரலை, நிறைய ஸ்டாக் இல்லாமல் இருக்குது, ஏகப்பட்ட பணம் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பணம் கெட்டின பிறகும் பொருள் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லுறோம். இது ஏதாவது பில்லு மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பில்லுன்னா சரி, இது எல்லாமே அப்படி தான் இருக்குது, நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வரலை, நீயே பார்த்துக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாம் திவ்யா சொல்லுது கரெக்டு தான், பணம் எல்லாம் எதுக்காக வராமல் இருக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கிறாங்க.
நான் பாரு அப்படின்னு வந்து லேப்டாப்பில் அங்கே நடந்த பித்தலாட்டம் எல்லாத்தையும் நம்ம திவ்யா வந்து காட்டி கொடுக்குறாங்க. சரி, இந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் தான் உன் கூட இருந்து பார்க்குது அப்படின்னு சொல்லுறாரு. வேறு யார், கவிதா அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க. என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம திவ்யா யோசித்துக்கிட்டு, இந்த பாரு இதெல்லாம் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுறாரு. நான் மட்டும் தனியாலாம் இதெல்லாம் எப்படி கவனிக்க முடியும் திவ்யா, அதனால நான் வந்து கவிதா அக்கா கூட அத்தை கூட சேர்ந்து தான் இதை வந்து கவனிக்கிறேன். பார்த்தியா இவ்வளோ தூரம் வந்து மோசமாக இருக்குது, கம்பெனி இப்படி போனால் இழுத்து மூடக்கூடிய சுச்சுவேஷன் தான் வரும். இனி நாளையிலேருந்து நானும் உன் கூட கம்பெனிக்கு வரேன், கம்பெனியோட எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கவிதாவை கூட்டு வச்சு திவ்யா கேட்குறாங்க. இந்த பாருங்க சித்தி, இந்த கம்பெனியில் எல்லாத்துக்கும் வந்து பணம் போயிருக்கு இங்கேருந்து, ஆனால் இந்த ஸ்டாக்கும் இங்கே இல்லை, பொருள் வரலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்போ தான் நான் கௌதம் கூட இதெல்லாம் சேர்ந்து நம்ம 2 பேரும் நாங்கள் பண்ண ப்ராடை பேசிகிட்டு இருந்தோம். மூக்கடி எடுத்த கணங்க இந்த திவ்யா வர தொலைக்கிறா. ஒரு கட்டத்தில் இவ கண்டுபிடிச்சிட்டானா இந்த வீட்லேயும் மரியாதையில் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை உடஞ்சிடும். என் பொறுப்பு என் கையில் இருந்து கம்பெனியோட பொறுப்பு ஒட்டுமொத்தையும் அவன் வாங்கிக்கிடுவான். அது பிறகு இவனை அழிக்கிறது கஷ்டமாயிரும். இந்த திவ்யா ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லலை தெரியலை. இவன் இந்த வீட்டுக்கு வந்து வாழ வர்றதுக்கு முன்னாடியே இங்கே உள்ள கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் அவள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்க. அப்போ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா இவ என்ன விட்டு வைக்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. காஞ்சனாட்ட சொல்லி எப்படியாவது இந்த திவ்யா கம்பெனிக்கு பொறுப்பெல்லாம் எடுக்காமல் கம்பெனிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எதையாவது பண்ணணும், இல்லாட்டா நம்ம கதை தான் மோசமாயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கௌதமுக்கு கால் பண்ணி வர வர நம்ம செய்ய பித்தலாட்டம் எல்லாம் இந்த தெருவுக்கு வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கா திவ்யா. இப்போ கூட கம்பெனியில் பணம் வந்து இங்கேருந்து போயிருக்கு, ஆனால் பொருள் இங்கே வரலை அப்படின்னு உள்ள விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. என்ன ஒரு சைடு மகா, இன்னொரு சைடு திவ்யாவா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து குடைச்சல் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கௌதம் மறண்டு போய் நிற்கிறாங்க. ஆமாங்க, இந்த வீட்லேயும் சரி கம்பெனிலையும் சரி நிம்மதியாக வந்து தெருவை அழிக்கணும் அப்படின்னு உள்ள திட்டத்தை நிறைவேற்ற முடியலை. சுற்றி இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம எது தெருவுக்கு எதிராக வந்து பண்ணாலும் அதை தெருக்கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. இப்போ கூட தெருவுக்கு என் மேலே உங்கள் வச்சிருக்க அவன் நம்பிக்கையை வந்து உடைக்கிறதுக்கு இந்த திவ்யா வந்து இனி கம்பெனிக்கு வேலைக்கு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே சாக்காவே நிற்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஆமாங்க, இது எல்லாமே இந்த திவ்யா தான் காரணம். அவள் தான் வந்து இனி பண விஷயத்தில் திரும்ப வந்து கண்காணிக்க போகிறா அப்படின்னு சொல்ல நேரம் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்க கடவுளை அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம திவ்யா அடுத்த நாள் காலையில் இனி கம்பெனி பொறுப்பை கவனிக்கிறது என்னோட வேலை, நான் உன்னோட பார்ட்னர், அப்போனா கூட இருந்து உன் லாப நஷ்டத்தை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படின்னு வந்து கம்பெனிக்கு போகலாம் திரு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க கவிதா. என்ன நான் எப்படியாவது வந்து திருவை வந்து அழிச்சிடணும்னு பார்த்தா இந்த திவ்யா விடமாட்டா போல் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்காவே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காஞ்சனாக்கா என்ன தான் பண்ணா இவளை கம்பெனிக்கு விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நான் சொன்னியும் பிரோஜனம் இல்லாமல் இருக்குது, நான் விடமாட்டேன், இனி பொன்னையும் சேர்த்து தான் திவ்யா அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க.